இப்போ நம்ம நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி தவறான உடல் உறவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தப்பாக அதான் அதான் ஒழுக்கம் கற்புன்னெலாம் சொல்கிறாங்களா, கற்பு அதெல்லாம் ஏன் அதாவது உண்மையாக இருக்கணும். அதுதான் கற்பு. உண்மையாக அதாவது திருமணத்திற்கு முன்பு உடல் உறவு வைத்துக் கொள்வது கற்பு கிடையாது. அதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ திருமணத்திற்கு முன்பு காதலிக்கும் போது உடல் உறவு கண்டிப்பாக வச்சுக்கணும். ஆனால் நீ உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருப்பதற்கு பேர் தான் கற்பு. அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. அது உண்மையாக இருக்கிறது பெண்கள் மட்டும்தான் உண்மையாக இருக்கணும், ஆண்கள் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த வாதம் என்பது கற்பு என்கிற அந்த அதில் அடிமைத்தனத்தை புகுத்தி இது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் அடிமையாக இருக்கணும். ஆண் எப்படி வேணாலும் இருப்பான், ஆனால் பெண்கள் அடிமையாக இருக்கணும். உண்மையாக இருப்பதில் அடிமையாக இருக்கணும். பிடிக்கலைன்னா கூட, அதாவது பிடிச்சிருக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கலைன்னா அவங்ககிட்டயா நீ உண்மையாக இருக்கிற, அவங்ககிட்டயா நீ கற்போடு இருக்கிற. உண்மையாக இருக்கிறதுங்கிறது கற்போடு இருப்பதற்கு என்பதாக பொருள்படுகிறது. கற்புன்னா என்னென்னா உண்மையாக இருப்பது என்று பொருள். நீ யார்கிட்ட நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கு. அதாவது இப்போ உனக்கு ஒருத்தனை பிடிக்கலையா, இல்லை அவங்ககிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கியா, வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிடிச்சி தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அவங்க கூடயோ அல்லது அவ கூடயோ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, பிடிச்சி தான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கிற. ஒரு காலத்தில் உனக்கு பிடிக்காமல் போகுது, உண்மையாக இருக்க பேர் தான் கற்பு. பிடிக்காமல் போகுது, அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுற, இன்னொரு கல்யாணம் பண்ணுற. அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அந்த இன்னொரு கல்யாணத்தில் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு உண்மையாக இருக்கிற. இதுதான் கற்போடு இருப்பது. கற்பு என்பதற்கு இதுதான் பொருள், உண்மையாக இருப்பது. நீ யார் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வேணாலும் காதலிச்சிருக்கலாம் பல்வேறு காலகட்டங்களில். ஒரே நேரத்தில் 4-5 பேரை காதலிப்பது, 4-5 பேருக்கு உண்மையாக இருப்பது, அது பேர் கற்பு கிடையாது. அது கற்புக்கு எதிரான ஒரு சிந்தனை. அப்படி இருக்கும்போது அப்போ கற்புனா என்னென்னா, நீ இப்போ ஒருத்தரை காதலிக்கிற, அப்போ காதலிக்கும்போது நீ அவங்களுக்கு உண்மையாக இருக்கிற. அப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனை பிரேக்கப் ஆயிடுது, அப்புறம் இன்னொருத்தரை காதலிக்கிற, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தரை காதலிக்கிற. அப்போ இன்னொருத்தரை காதலிக்கும் போது அவங்களுக்கு உண்மையாக இருக்கிற, அவங்களுக்கு கற்போடு இருக்கிற. அது ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு காதலன் காதலிக்கு கற்போடு இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு காதலி தனது காதலனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் கற்புங்கிறது. இப்படி ஒரு காதலன் தனது காதலிக்கு உண்மையாக இருக்கணும். அப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு, அப்போ இன்னொரு காதல் உருவாகுது, அப்போ அந்த காதலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இதுதான் கற்புன்னா என்னென்னா உண்மையாக இருப்பது என்று பொருள். அப்போ அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தானே. அப்போ அந்த காலத்தில் ஏன் பெண்களுக்கு மட்டும் அதை கற்பிச்சிக்காங்கன்னா, பெண்கள் அந்த கற்பு என்பது அடிமைத்தனத்தோடு தொடர்படுத்தி விட்டு, ஆண்கள் எப்படி வேணாலும் இருப்பாங்க. அதனால் உண்மையாக இருப்பது யார் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பெண்களிடம் ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஆண்களிடமிருந்து பெண்கள் எதிர்பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. நீ என்ன எதிர்பார்க்குறது, நீ பெண், நீ எப்படி ஆண்கிட்டருந்து எதிர்பார்க்குற, உனது எதிர்பார்ப்புக்கும் உனது விருப்பத்துக்கும் இங்கே முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு நம்பப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கை முறையிலிருந்து கற்பிக்கப்பட்ட கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான். அப்படி தான் அந்த மாதிரி சிந்தனை உருவாச்சுது. அதாவது பெண்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது, நீ பேசுவதற்கு உரிமை கிடையாது, வெளியில் வர்றதுக்கு உரிமை கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், நீ வேலை செய்கிறதுக்கு, ஒரு தொழில் செய்வதற்கு உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது உனது எதிர்பார்ப்புகள் உனது விருப்பங்களுக்கெல்லாம் உரிமையே கிடையாது, உனக்கு அந்தளவுக்கு உனக்கு மதிப்பே கிடையாது. அப்படிங்கும்போது தான் ஏன் பெண்களுக்கு கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் கற்பிக்கப்பட்டது என்றால், அது ஒரு ஆணின் எதிர்பார்ப்பு. ஆண் எதிர்பார்க்குறான் பெண் கற்போடு இருக்கணும். ஆனால் ஒரு பெண் ஆண் கற்போடு இருக்கணும்னு பெண் எதிர்பார்க்க முடியலை அன்றைய காலத்தில். ஏன்னா பெண்கள் அடிமையாக இருக்காங்க, உனக்கு அந்த அளவுக்குலாம் முக்கியத்துவம் கிடையாது, உன் எதிர்பார்ப்புக்கெல்லாம் இங்கே அந்த அளவுக்கு மரியாதையே கிடையாது, மதிப்பே கிடையாது. உன் பெண்களின் எதிர்பார்ப்புக்கு மதிப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு ஆண்களை பார்த்து ஒரு ஆண் எனக்கு கற்போடாக இருக்கணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனமான சிந்தனையிலேருந்து அன்னைக்கு நிலவியது. ஆண்களோட எதிர்பார்ப்பு தான் அங்கே முக்கியம். ஒரு ஆண் 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம். ஆனால் பெண்கள் தனது கணவனுக்கு கற்போடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது பழைய கால ஒரு அடிமை சமூகத்திலிருந்து, அடிமை மக்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து கற்பு என்பது அது பெண்களுக்கு மட்டும்தான், உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. நீ எனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஒரு பெண் எதிர்பார்க்கணுன்னா, ஒரு பெண் மதிப்போடு வாழணும், சுதந்திரமாக வாழணும். அப்போ தான் ஒரு பெண் ஒரு ஆண் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு அவளுக்கு தகுதி இருக்குது. உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீயே ஆம்பளைங்களோட வருமானத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு வருமானத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் உண்மையும் உனக்கு கொடுப்பாங்களா? உண்மையாக வேறு இருப்பாங்களா? அப்போ அது கூடுதல் எதிர்பார்ப்பாக இருக்குது. அதாவது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக, பேராசையாக அது இருக்கிறது. அப்படின்னு அந்த காலத்தில் மக்கள் ஏன் பெண்களுக்கு கற்பை பெண்களுக்கு மட்டுமே கற்பித்தார்கள் அப்படின்னா, அந்த அளவுக்கு கற்பை எதிர்பார்ப்பதற்கு பெண்கள் ஆண்களிடமிருந்து கற்பை எதிர்பார்ப்பதற்கு அந்த தகுதி அவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட தகுதியோடு அவர்கள் வாழவில்லை, அடிமையாக இருக்கிறார்கள், ஆண்களுக்கு பயந்து போய் வாழ்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு, உனக்கெல்லாம் அவ்வளோ சீன் கிடையாது, அவ்வளோ பெரிய மரியாதைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதனால தான் பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு என்பதை, அது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கற்பு. அப்போ இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து சரிசமமாக வரும்போது, ஆண்களுக்கு இணையாக அவங்களும் படித்து முடித்து நல்லா வேலை பார்த்து வரும்போது, இப்போ வந்து கற்பு என்பது அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது, உண்மையாக இருக்க வேண்டும். ஆணும் பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும், பெண்களும் ஆண்களுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இல்லைன்னா ஒரு பெண் வந்து ஒரு கணவனை விவாகரத்து செஞ்சுட்டு வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்கள் பயந்து போய் இப்போ பெண்களுக்கு உண்மையாக இருக்க பழகிக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும்னா ஆண்கள் வந்து பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும், பெண்களுக்கு கற்போடு இருக்கணும், கற்பை ஆண்களிடமிருந்து பெண்கள் எதிர்பார்க்கணும். அப்படின்னா இன்றைக்கி அந்த எதிர்பார்க்குற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி பெண்கள் வந்து முன்னேறியிருக்காங்க, படிச்சுட்டாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க, சுயமாக தங்களுடைய பொருளாதாரத்தில் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்குத்தான் அந்த மாதிரி படிச்சிருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், சுயமாக பணத்தை சம்பாதிக்கணும், ஆண்கள்கிட்டருந்து பணத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் ஆண்களிடமிருந்து கற்பை எதிர்பார்க்கிற தகுதி இருக்கிறது என்று நான் இறுதியாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.